பிப்ளே யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயதிமிகு தன்னோ தந்தி பிரசோதியாத். ஓம் தத்புருஷாத்மி மகாசனதிமிகு தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயகப் பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 13/12/2024 வெள்ளிக்கிழமை, தமிழ் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் 28ஆம் நாள். இன்றைய திதி மாலை 6:25 வரை திரையோதசி திதி, பின்பு சதுர்தசி திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 6:50 வரை பரணி நட்சத்திரம், பின்பு திருக்கார்த்திகை நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்டமம் அஸ்த நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 10:30 மணிந்து 12 மணி வரை, குளிகை காலம் 7:30 மணிந்து 9 மணி வரை, யமகண்டம் 3 மணிந்து 4:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிந்து 7:30 மணி வரை, மாலை 4:30 மணிந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று திருக்கார்த்திகை தீப திருநாள். அனைவருக்கும் திருக்கார்த்திகை தீப திருநாள் நல்வாழ்த்துக்கள். மேஷராசி என்பவர்களுக்கு இந்த திருக்கார்த்திகை என்பது மிக உன்னதமான நாள். பரணி நட்சத்திரத்தில் சந்திர பகவான் அமர்ந்திருக்கிறார். குரு பகவான் 2ஆம் இடத்துல தனக்காரகனாக வக்ரமாகி இருக்கிறார். யோக சனி காலத்தில் சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்துல லாபத்தில் இருக்கிறார். இது எல்லாம் சேர்ந்து ஆன்மீக வழிபாட்டின் மூலியமாக வாழ்க்கை துணைக்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்களும் செய்து கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத நாள். திருமணம் கைகூடாத குரு வக்ரமாக இருக்கக்கூடிய மேஷராசி அன்பர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நல்ல நாள்ல. திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய நேர் அண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய நேர் அண்ணாமலையார் மனசில் நினைச்சு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர்கள், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்து ராசியில வந்து அமர காத்திருக்கிறார். இந்த நேரத்துல குருவும் உங்க ராசியிலே வக்ரமாக இருக்கிறார். நீண்ட நாட்களாக நடைபெறாத பல நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புத நாள். பல விஷயங்களில் போராடி வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாள்ல. திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய யமலிங்கத்தை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்குவது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்கள், மிதுன ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பான நாள். மிதுன ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்து 12ஆம் இடத்துல வர காத்திருக்கிறார். லாபத்தை அள்ளி கொடுக்கிற ஒரு அற்புத நாள். குரு வக்ரமாக இருந்தாலும் விரைய செலவு செய்தாவது வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாள். விரைய செலவு இருக்கத்தான் செய்யும். பொருளாதார விரயமாகுதே, சனீஸ்வர பகவான் லாபத்தில் கொடுக்கறது வேஸ்ட் பண்றோமே அப்படின்ற ஒரு உணர்வு இருக்கும். ஆனா விரைய செலவு தான் செய்யணும். ஏன்னா குரு வக்ரமாகி விரயஸ்தானத்தில் இருக்கிறார். விரைய செலவு செய்தாவது உங்களை செதுக்கிக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாள்ல. திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய ஈசானிய லிங்கேஸ்வரரை மனசில் நினைச்சு இன்று நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்கள், கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கடகராசிக்கு அஸ்தமத்து சனிகாலத்தில் வரக்கூடிய திருக்கார்த்திகை தீப திருநாள். ஒரு மனிதனுக்கு 7.5 சனின்ற ஜென்ம சனி, அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அஷ்டமத்து சனி. இது எல்லாம் தன்னை சனீஸ்வர பகவான் மிக வலுவாக பற்றி கொண்டு கஷ்டப்படுத்தக்கூடிய நேரம். இந்த நேரத்தில் வரக்கூடியது திருக்கார்த்திகை தீப நாளில் விரதம் இருந்து இன்னைக்கு திருவண்ணாமலை போயோ இல்ல வீட்டில் இருந்தோ திருவண்ணாமலை தீபத்தை தரிசனம் செய்து ஈசான லிங்கேஸ்வரரை நினைத்து வீட்டில் விளக்கேற்றி, இல்ல திருக்கார்த்திகை தீபத்திற்கு கார்த்திகை விரதம் இருந்து திருவண்ணாமலை சென்றாவது ஈசானிய லிங்கம், ஈசானிய ஞான தேசிக சுவாமிகள். இந்த ஈசானிய ஞான தேசிக சுவாமிகளுடைய ஜீவசமாதி ஈசானிய லிங்கத்திற்கு எதிரிலே இருக்கும். அவ்வளோ ஒரு அற்புதமான ஒரு ஞானி. அது வனமாக இருந்ததா, அந்த வனத்துல தியானம் பண்ணி சிவஞானம் சொல்லிக்கொண்டே இருப்பாராம். அப்போ வந்து அவர் தியானத்தை கலைக்கக்கூடிய வகையில நிறைய மிருகங்கள் வந்து தொந்தரவு செய்யும். அதை கட்டுப்படுத்துவதற்காக சிவனும் பார்வதியும் புலியாக வந்து பக்கத்திலே அமர்ந்து அவர் தியானத்தை காத்தார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அப்படி ஒரு அற்புதமான தெய்வம். கடக ராசிக்காரருக்கு போய் பார்த்து ஈசானிய லிங்கத்தையும் ஈசானிய ஞானதேசிக சுவாமிகளை வழிபட்டால் கண்டிப்பாக அஷ்டமத்து சனியின் தாக்கம் முழுமையாக குறைந்து வெற்றி பெற முடியும். இன்றைய நாளில் ஈசானிய ஞானதேசிக சுவாமிகளை மனதில் இருத்தி இன்றைய நாளை அமைத்துக் கொள்ளும் போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்மராசிக்கல்ல, சிம்மராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. சிம்மராசிக்கு பல்வேறு யோகங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புத நாள். ஏன்னா சிம்மராசிக்கு சந்திர பகவான் மேஷமேறி அமர்ந்திருக்கிறார். அந்த நேரத்தில்
பல்வேறு லாபங்கள் நடைபெற போது. சனீஸ்வர பகவான் லாபமாக இருக்கிறார். மிகப்பெரிய வாழ்வை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புத நாள் இந்த நல்ல நாள்ல. திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கூடிய உண்ணாமலை அம்மான மனசுல நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்களே, கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கன்னிராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புத நாள். இதுல என்னன்னா, கன்னிராசி அஸ்த நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம். இந்த சந்திராஷ்டம நாள்ல திருக்கார்த்திகை தீபத்திற்கு செல்வதற்கு பல தடைகள் வரலாம். இல்லை வீட்டில் விளக்கேற்றுவதிலிருந்து அருகில் உள்ள சிவாலயம் சென்று தரிசிப்பதிலிருந்து சில தடைகள் வரலாம். தடைகள் எல்லாம் மீறி விரதம் இருக்க முடியாதவர்கள் சிவநாமம் சொல்லி சிவபுராணம் படித்து இறைவனை நினைத்து தியானிக்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக இருக்கு. இந்த நல்ல நாள்ல திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கூடிய சந்திரலிங்கேஸ்வரர் மனசு நினைச்சிட்டு நாளை தொடங்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக, சந்திராசுந்து விடுபட்டு வெற்றி காணும் நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்கல்ல, துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. துலா ராசிக்கு 7ஆம் இடத்துல சந்திர பகவான் அமர்ந்து 8ஆம் இடத்தை நோக்கி நகர்கிறார். இந்த நேரத்துல துலா ராசிக்காரர்கள் குரு வக்ரமாகி இருந்தால் தை மாதம் அடுத்து பிறக்க காத்திருக்கிறது. கார்த்திகை மாதத்தின் கடைசியில் இருக்கிறோம். அடுத்து மார்கழியில திருமண பேச்சுவார்த்தை ஃபுல்லா பண்ணலாம். தையில திருமணமே கைகூடிடும். குரு வக்ரமாக இருந்தால் சனி யோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு திருமணம் கைகூடுவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அண்ணாமலையாரையும் உண்ணாமலை அம்மனையும் ஒரு சேர வழிபட்டு இன்றைய நாளில் திருக்கார்த்திகை தீபத்தை கொண்டாடும் போது திருமண வாழ்க்கை கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணிக்கிறார். 6ஆம் இடத்துல சந்திர பகவான் பயணிக்கிற இந்த நேரத்தில் சில தடைகளும் சில மன வருத்தங்களும் சில போராட்டங்களும் இருந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி வெற்றி காணக்கூடிய ஒரு அற்புதமான நாள். வியாபாரம் கைகூட போகுது. பல நல்ல விஷயங்கள் கைவிட போறீங்க. குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் கைகூட போகுது. இந்த நேரத்தில் திருக்கார்த்திகை நாள்ல திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அக்னி லிங்கேஸ்வரர் மனசுல நினைச்சு நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. அதே சமயத்துல ராகு கேது பயிற்சியானது உங்களுக்கு பல நன்மைகளை செய்ய காத்திருக்கிறது. வரும் மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பயிற்சி நகர காத்திருக்கிறது. இந்த நேரத்துல பல விஷயங்களில் முன்னேற்பாடாக பல நல்லதை செய்து சாதித்து காட்டக்கூடிய பொழுதுகள் வர காத்திருக்கக்கூடிய நேரத்தில் இந்த திருக்கார்த்திகை தீப நாளில் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கூடிய வாயில் லிங்கத்தை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மகர ராசிக்கு குடுக்கல் வாங்கல் பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய நாள், வியாபார விஷயமாக பயணம் மேற்கொள்ளக்கூடிய நாள், சிலரிடம் சண்டையிட்டாது சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புத நாள். இந்த நல்ல நாள்ல குபேரலிங்கத்தை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. கும்பராசிக்கு எங்கெல்லாம் தொந்தரவாக நீங்க நினைக்கிறீர்களோ அங்கெல்லாம் இறை வழிபாட்டை மேற்கொள்ள ஜென்மசனி காலத்துல இருக்கீங்க. இந்த நேரத்துல திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கூடிய சூரியலிங்கத்தை வழிபட்டு இன்றைய நாளை தொடங்கும்போது இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பா இருக்கு. மீனராசிக்கு எத்தனை விதமான நல்ல விஷயங்கள் நடைபெற வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அத்தனை விதமாக அருணாச்சலேஸ்வரர் வழிபட வேண்டும் என்ற நாள்ல திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அண்ணாமலையார் பாதம் கோயிலுக்கு போனீங்கன்னா பின்னாடி அண்ணாமலையார் பாதம்னு இருக்கும். அந்த அண்ணாமலையார் பாதத்திற்கு சென்று 7.5 சனியில் விரயச்சனி நடைபெற்றுக் கொண்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் வழிபடணும். இல்லைன்னா அண்ணாமலையார் பாதமே என்று வணங்கி விட்டு கிரிவலம் நடக்கும் போது இன்றைய நாள் ஒரு அற்புத நாளாக இருக்கும். இன்றைய ராசிபலன் நிகழ்ச்சியில திருக்கார்த்திகை தீபத்தில் அனைத்து ராசிக்காரர்களும் வழிபட வேண்டிய திருவண்ணாமலை சிறப்பான வழிபாட்டை பற்றி சொல்லிக் கொண்டிருக்கும். திருவண்ணாமலை என்பது நினைத்தாலே முக்தி தரும் அண்ணாமலையார். ஃபர்ஸ்ட் அஷ்டலிங்கம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சூரியலிங்கம் சந்திரலிங்கத்தை உருவாக்கினார்கள். 10 லிங்கம். இப்ப திருவண்ணாமலை கிரிவலம் நடக்கணுங்கிறதா உண்மை. பேசிக்கிட்டே கூட நடக்கலாம். ஃபர்ஸ்ட் பேசிக்கிட்டே நடக்க பழகுங்க. அதுக்கப்புறம் பேசாம நடக்க பழகுங்க. ஆனா நடப்பது என்பது ரொம்ப முக்கியம். பல்வேறு சித்தர்கள் சித்த புருஷர்கள் வாழ்க்கையில் மனித பிறவியில் ஏற்பட்ட இன்ப துன்பங்களை அனுபவித்து இறைவனடி சேர்ந்தவர்கள் வாழ்ந்த ஒரு அற்புத பூமி. அனைவரும் இந்த திருக்கார்த்திகை தீப நாளில் அண்ணாமலையாரை வழிபட்டு வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய இருள் விலகி ஒளி பிறந்து
நன்மையாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.